பேர் சேது. அவன் தான் அந்த பொண்ணை கொன்னான். அவளை புதைச்சதும் அவன் தான். அவனுக்கு மட்டும்தான் அந்த இடம் தெரியும். சேது எங்கே இருக்கான்? அது மூர்த்திக்கு தான் தெரியும். வேணா வேணா. எனக்காக யாரும் கஷ்டப்பட வேணாம். நானே போய் பார்த்திபனை பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அவங்களுக்காக வேலை பார்க்க போய் தானே இப்படி ஆச்சு. நீனா வேணும் நான் கொன்னேன். இனிமே அங்கே இருக்குது சேஃப் இல்லை. எல்லாரையும் கூட்டிகிட்டு ஈஸியாக இருப்பாங்களா? கிளம்பு. நானும் ஏசிபி அங்கே வரோம். மற்றதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம். என்னாச்சு? பார்த்திபன் என்ன தேடிட்டு இருக்கான். நீ அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். என்னடா பண்ற? ஏன் வந்து பார்க்கவே வரல? பிஸியா இருக்கேன். அப்புறம் கூப்பிடுறேன். ஹேய், ரொம்ப நாள் ஆச்சு. எங்க இருக்க? நீ இவ்ளோ நாளா என்ன விட்டு இருக்கவே மாட்டியே. நான் தான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. போனை கட் பண்ணு. ஓ, உன் வைஃபோட இருக்கியா? Darling, I really miss you. I want to see you, man. புரிஞ்சுக்க. பக்கத்துல இருக்காளா? ஆமா. சரி 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 சரி. Okay, babes. எந்தா ஒரு kiss. Now you give me. Hey, ஒரே ஒரு kiss கொடு. நான் போனை வச்சிரேன். Please baby, come on. Hey, give me just one kiss, man. Come on. That's like my baby. நீ பேசிட்டே இருப்ப. போனை கொடு. போனை ஏன்டா புடுக்குற? டேய், அப்புறம் மச்சான் பாஸ்கர் எங்க இருக்க? நான் அப்புறம் கூப்பிடுறேன். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். பாஸ்கர் சொல்றத கேளுடா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆஷா வேற உன்னையே கேட்டிருக்கா. 3 வாரமா நான் ஊர்ல இல்லடா. அப்புறம் கூப்பிடுறேன். போனை வை. அப்ப நீ ஊட்டிக்கு வரல. பொண்டாட்டியோடயே இரு. போனை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உன் ஃபோன் ஆன்ல தான் இருக்கும். எத்தனை தடவை கேட்டாலும் அதே பதில் தான். நான் எதுவும் செய்யல. தலைவருக்கு எதிராக நான் ஏன் நடக்க போறேன்? அவர் எனக்கு கடவுள் மாதிரி. கடவுளையே இப்பெல்லாம் ஏமாத்துறாங்க சார். அழகப்பா, மினிஸ்டர் கிட்ட நான் பேசுகிறேன். அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் கேட்டு வாங்கி தரேன். அவர் உனக்கு எவ்வளோ செஞ்சிருக்காரு?
நீ எதுக்கு அந்த ஆப்போசிட் பார்ட்டி ஆளை போய் பார்த்த? மினிஸ்டருக்கு எகென்ஸ்டா என்ன பண்ணிட்டு இருக்க? உண்மையை சொல்லிடு. நான் ஏங்க ஒன்று வச்சிருக்க போறேன்? ரத்னம், நீயும் நானும் சேர்ந்து தலைவருக்கு எத்தனை தடவை வேலை செஞ்சிருக்கோம். நான் தலைவருக்கு துரோகம் பண்ணுவேனா? நீ நம்புறியாத? ரத்னா அவர் 2 தடவை என்னை தேடி வந்தான். நான் இல்லைன்னு சொல்லல. தலைவருக்கு அகேன்ஸ்டா ஏதாவது இருக்கான்னு என்கிட்ட கேட்டான். நான் இல்லைன்னு சொல்லிட்டேனே. சரி, நான் தான் அவனுக்கு ப்ராப்ளம்னா குடும்பத்தை எதுக்கு கொண்டு வந்து டார்ச்சர் பண்ற ரத்னா? என்ன நம்பு, நான் எதுவுமே பண்ணல. நான் சொல்றத நம்பு ரத்னம். ரத்னம், ரத்னம். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. அழகப்பட்டது உண்மை வந்தாகணும். உன்னால உண்மை வர வைக்க முடியலனா நீ தான் அந்த பொண்ணை கொன்னன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆயுஷ்க்கும் ஜெயிலில் இருக்க வேண்டியதுதான். மூர்த்தியே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. எனக்கு டைம் இல்லை. கடைசியாக கேட்குறேன், உண்மையை சொல்லு. என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. இங்க என்ன பண்றீங்க? ஒரு இம்பார்ட்டன்ட் கால்ல இருக்கேன், நீ உள்ள போன வரேன். அழகப்ப மினிஸ்டரும் அறந்தாங்க ஐஎஸும் தனியாக அந்த வீடியோ எடுத்திருக்கான். அதை நாளைக்கு ஆப்போசிட் பார்ட்டி ஆளுங்களுக்கு 30 கோடிக்கு கை மாத்துறான். மினிஸ்டர்கிட்ட பேசி திரும்ப லைன்ல வரேன்.
ரத்னம் மூர்த்தி அவங்க ஆளுங்க அழகுமனை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்களாம். நானும் போட்டுமாண்ணே? வேண்டாம், ரத்னமே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீ இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம். நாய் அவனை எல்லாத்துலேயும் சேர்த்துக்க வேணான்னு சொன்னான், கேட்டிங்களா? அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா நம்ம நிலைமை என்ன வருது? இன்னும் வெளியே வரல. பணம் எல்லாரையும் மாற்றும். அதை வாங்குறதுக்கு தான் அந்த நாய்களை அனுப்புகிறோம். சொல்லுங்க சார். அந்த டெண்டர் விஷயமா பிரான்ஸ்கார் ஐயாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி போங்க, ஒரு அண்ணா குப்பல்ற கான்ட்ராக்ட் விஷயமா அந்த பிரான்ஸில் வந்திருக்கான். ஏய் சீக்கிரம் வந்துருங்க. விடு, ஆட்டோல போலாம். ஓகே. அதான் அழகப்பா எவிடன்ஸ் எங்கே வச்சிருக்கான்னு சொல்லிட்டானே, நம்ம போய் எடுத்துடலாம்ல. இப்போ போனால் எவிடன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதான் நம்மளுக்கு வேணும். இன்னும் எத்தனை நாள் இந்த வைன் ஷாப்பு கண்டெய்னர் யார்டுன்னு சில்லற வேலை செய்ய போகிறேன்? இந்த ஆப்போசிட் பார்ட்டி 30 கோடி கொண்டு வரான். அதில் 15 கோடி எனக்கு, பாக்கி 15 கோடி உனக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பம் நமக்கு அடிக்கடி கிடைக்காது. கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்துருக்காரு. தலைவர் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தான் யோசிக்கிறேன். இப்போதான் கட்சியில் இளைஞர் அணி தலைவராக போஸ்டிங் போட்டிருக்காங்க. நானும் ஏரியாவில் தௌலத்தாக சுற்றி நிற்கிறேன். அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ? தெரிஞ்சுட்டு போட்டோம். தெரிஞ்சா என்ன சொல்ல போறாரு? இது எவ்வளோ பெரிய வேலைன்னு அவருக்கே தெரியும். நியாயமாக இதை நமக்கு தான் கிடைக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? உன் ஆளுங்க நிறைய பேர் வேணாம். நீ, நான், சேது, பாண்டி, அந்த மணி 5 பேர் போதும். சொல்லு, என்னாச்சு? எப்போ அவளை வெளியே விட்டு வீட்டில் மரியாதை பிடிக்கிறா? அழாதன்னு சொல்றேன்ல. குழந்தை இடத்துல தேட்டோண்ணா, காணோண்ணா. பசங்க வர தேடிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. உன் குழந்தை உனக்கு உயிரோட வேணும்னா சேது என்கிட்ட வரணும்.
ஏய் மாதிரி என் குழந்தைய தூக்கி வச்சு மிரட்டா உனக்கு எதாவது சேது எங்க இருக்கான்ல என்னால சொல்ல உனக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என் பொண்ணு வேணும். தயவு செய்து என் குழந்தைய திருப்பி கொடுத்துரு எனக்கு. அவ என்ன பாவம் பண்ணா? அவளை விட்டுடு. இப்ப நீ அழுற மாதிரிதான் அன்னைக்கு அவ அழுதா. அவ அழுத சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுட்டே தான் இருக்கு. அவ சாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யாரு செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. குழந்தை உனக்கு உயிரோட வேணுமான்னு நீதான் முடிவு பண்ணணும். படிக்கிற வயசுல ஜெயிலுக்கு போன, சேரக்கூடாத ஆளுகளோட சேர்ந்த, உன்னை எதிர்த்து கேட்டதுக்கு உன் அப்பன்னு கூட பார்க்காம என்னை அடிச்ச. உன் பாவத்தெல்லாம் இப்ப உன் குழந்தை மேல இறக்கி வச்சிருக்க. இவ்வளவு பண்ணிட்டு நீ எதுக்குடா உயிரோட இருக்க? நான் சாகிறதுக்குள்ள உன் சாவை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சேது அந்த பொண்ணை கொண்டதுனால தான் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம். அவன் நம்ம எல்லாருமே முட்டாளாக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தப்பிக்க பார்க்கும்போது அவளை கொன்னன்னு சொன்னானே, அதை நீ நம்புறியா? என்னால சேது அவன்கிட்ட அனுப்ப முடியாது. அவனை நீ முதல்ல பார்த்தது வேலூர் ஜெயிலில் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ரவியோட ஆளுங்க உன்னை கொல்ல வந்தப்ப அவன் தான் உன்னை காப்பாத்தினான். அதுக்காக அவன் என்ன செஞ்சாலும் நீ அவனை சப்போர்ட் பண்ணுவியா? நாளைக்கு ஏதாவது அந்த பொண்ணை பற்றி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா அவனால் நம்ம எல்லாம் மாட்டிப்போம். அவன் மட்டும் அன்னைக்கு என்னை காப்பாத்தலனா என் பொண்டாட்டி பிள்ளைய நான் பார்த்து இருக்க முடியாது. இப்ப நீ உன் குழந்தைய பார்க்கணுமா வேணாமா நீ தான் முடிவு பண்ணு. தலைவர் கால் பண்ணாரு. நம்ம போறதுக்கு முன்னாடி பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. நீ இப்போ வாங்கிட்டு வந்துரு. என் கூட யாரை கூட்டிட்டு போறது? இதுல புதுசா யாரும் இன்வால்வ் பண்ண முடியாது. இவனை மட்டும் தனியா போக சொல்லு. இவர் சொல்றதும் சரிதான். ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ மட்டும் அங்கே போயிட்டு வந்துரு. சொல்லு சேது. நீ என்னைக்குமே என்னை தனியாக போக சொன்னதில்லை. உண்மையை சொல்லு, என்ன எங்க அனுப்புற? என்னை மன்னிச்சிரு சேது. என் குழந்தை பார்த்து கிட்ட இருக்கா. எனக்கு வேற வழி தெரியல. உன்னை போய் சொல்லி அனுப்ப சொன்னது யாரு? அந்த ஏசிபி தானே? இல்ல, முதல்ல போய் குழந்தைய பாரு. பார்த்திபனை நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு? சேதுக்கு நம்ம போய் சொல்லி தான் அனுப்பிச்சோம் தெரிஞ்சிருச்சு. பார்த்திபன் அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான்.
என் குழந்தை எங்க இருக்கா? உன்ன மாதிரி தான் அவளும் அன்னைக்கு என் முன்னாடி கையில கத்தியோட நின்னா. அவளை நான் பார்க்கணும். என்னை கொல்ல வந்தா அவ பணத்தை கூட உன்னால கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம பண்ணிடுவேன்னு நான் சொன்னேன். அவ கேட்கல. உனக்காக ஒன்று செய்யறேன். அவளை புதைச்ச இடத்துலயே உன்னையும் உயிரோட புதைக்கிறேன். கர்ப்பமா இருந்தால அத சொல்லி நான் ரொம்ப அழுதான். விட்டுருங்கன்னு கெஞ்சனா. அவ எப்படி செத்தானு தெரியுமா? நான் அவளை புதைக்கும் போது அவ உயிரோட தான் இருந்தா. அவ அழுக சத்தம் இப்ப கூட எனக்கு கேக்குது. நானும் அவளை விட்டலான்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு தான் அவளை விட மனசு வரல. அவ ரொம்ப நேரம் உயிரை கையில பிடிச்சு வச்சிட்டு இருந்தா. நீ அவளை காப்பாத்து வருவன்னு நினைச்சால என்னவோ. பார்த்திபன் ஒருத்தர் ஐடி ப்ரூஃப் கொடுத்து அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி தான் குழந்தைய விட்டுட்டு போனாரு. அதனால தான் நாங்கள் குழந்தைய சேர்த்துக்கிட்டோம்.